வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன், அரிசி மாவு அப்புறமா கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன், உப்பு, அவ்வளோதான். இப்போ அந்த வாழைப்பூவை எடுத்துக்கிறோம். ஆஞ்சி வச்சதை கட் பண்ணி போடணும், கழுவிட்டு. அதோடு இதை அரைச்சிக்கணும். இது ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இடித்து போடணும். இடித்து போட்டு நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவோடு சேர்த்து இதையே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாழைப்பூவும் வெட்டி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நான் இப்போ இதை அரைச்சப்போ பூண்டும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன், உப்பு போட்டு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு பாக்கெட் வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசி மாவும் போட்டாச்சு. இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தெடுக்க வேண்டியது தான். நம்மளுடைய வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. செம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சூப்பரான ரெசிபியோடு நான் அடுத்த தடவை வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.